Every badminton players carries these things in your kit bags. ஹாய் ஷெட்லர்ஸ், நான் சிவா பேட்மிண்டன் கோச். இன்னைக்கு என்னோட கிட் பேக்ஸில் என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த திங்ஸ்லாம் உங்கள் கிட் பேக்கில் நீங்களும் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் உங்களோட ஷூஸ், உங்களோட பேட்மிண்டன் ஷூஸ். நெக்ஸ்ட் அதுக்கான பேர்ஸ் ஆஃப் சாக்ஸ் வந்து நான் வேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு பேர்ஸ் ஆஃப் சாக்ஸ் உங்களுக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மெயின் திங் ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு வாட்டர் பாட்டில் இஸ் மெயின் திங். நெக்ஸ்ட் உங்களோட ஸ்வெட்டை வந்து ரேப் பண்ணுறதுக்காக உங்கள் ஸ்வெட் டவல்ஸ். நெக்ஸ்ட்டு பேர் ஆஃப் டிஷர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா டிஷர்ட்ஸ் எப்பயுமே வச்சுக்கோங்க. ஒரு நீங்கள் பேட்மிண்டன் பிளேயர்ஸ் ஆடும்போது ஃபுல் ஸ்வெட்டோடு நீங்கள் அப்படியே கிளம்பி போயிடாதீங்க. டிஷர்ட் சேஞ்ச் பண்ணிட்டு போங்க. ரொம்ப ஸ்வெட்டிங்கோட ஒரே டிஷர்ட்டில் ஆடினீங்கன்னா உங்களுக்கு கோல்டு வர நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? எப்பயுமே 2 டிஷர்ட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்காக மேவிஸ் 350 ஒரு பாக்ஸு. சப்போஸ் நீங்கள் ஃபெதர் பிளேயராக இருந்தீங்கன்னா ஃபெதர் பாக்ஸ் ஒன்று. அதுக்கப்புறம் ரிஸ்டன் பேண்ட். இந்த ரிஸ்டன் பேண்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரி நல்லா ப்ரிவெண்ட் ஆகும். உங்களுக்கு ஷோல்டர் இன்ஜுரிஸ், லெக் இன்ஜுரிஸ்லாம் வராது இந்த ரிஸ்டன் பேண்ட் ஒர்க் அவுட்ஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட்டு ஸ்கிப்பிங் இஸ் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ஸ். இது எப்பயுமே அவங்க பேக்கில் கேரி பண்ணிக்கோங்க. நீங்கள் பேட்மிண்டன் ஆடுறதுக்கு முன்னாடி தினைக்கும் ஒரு 100 ஸ்கிப்பிங் பண்ணிட்டு பேட்மிண்டன் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெமினா நல்லா டெவலப் ஆகும். நெக்ஸ்ட்டு மசாஜர் இஸ் அ மெயின் திங். நீங்கள் வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயர் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய இன்ஜுரி ஆகும். இன்ஜுரி ஆகும்போது உடனே நீங்கள் வந்து நம்மள்ட்ட வால்னி ஸ்ப்ரேயும் எப்பயுமே பேக்கில் வச்சுக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பெயின் ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் மசாஜர் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரெக்கவரி பண்ணிக்கலாம். ரெக்கவரி ரொம்ப முக்கியம் ஒரு பேட்மிண்டன் பிளேயருக்கு. கன்ஃபார்ம் உங்கள்கிட்ட மசாஜரும் உங்களுக்கு ஒரு வால்னி ஸ்ப்ரேயும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. எல்லா டைமும் இது யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு ரொம்ப பெயின் டென்ஷனாக மட்டும் இது யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சிசர்ஸ். உங்களோட ராக்கெட்டோட ஸ்டிங்ஸ் வந்து கட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்பயே சிசர்ஸ் வச்சு ராக்கெட்டோட ஸ்டிங்ஸை கட் பண்ணிடுங்க. இல்லைனா ராக்கெட்ல இருந்துச்சுன்னா ராக்கெட் பெண்ட் ஆகி உடைய நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பேர்ஸ் ஆஃப் ராக்கெட்ஸ். இது வந்து யூஸ் பண்ண ராக்கெட்ஸ் எப்பவுமே 2 ராக்கெட் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸ்பேருக்கு ஒரு ராக்கெட்டு. நெக்ஸ்ட் இது வந்து என்னோட ஸ்டிங்ஸ் போயிடுச்சு. இது வந்து ஃபீடிங் ராக்கெட். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பேட்மிண்டன் வந்து கரெக்டான மீட்டிங் பாயிண்ட்ல பிடிக்கிறதுக்காக இந்த ராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ராக்கெட் ஒன்று. நெக்ஸ்ட் இது வந்து என்னோட கோச் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண ராக்கெட்டு. அது வந்து ஒரு சென்டிமெண்ட்டுக்காக வச்சிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் ராக்கெட் இருந்துச்சுன்னா உங்கள் கிட்லேயே வச்சுக்கோங்க அதை. ஏன்னா அது எப்படியா மிஸ் ஆகிடும் உங்களுக்கு. தேங்க்யூ கோச். நெக்ஸ்ட்டு என்ன பேட்மிண்டன் கோச்சாக இருக்கனால ஒரு விசில் வச்சுருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஃபிட்னஸ் தரதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிஸ்டன் பேண்ட், 2 ரிஸ்டன் பேண்ட் எப்பயுமே என் பேக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹெட் பேண்ட்ஸு. நீங்கள் வந்து ஹேர் நிறையா வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெட் பேண்ட்ஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு சிம்பிள் திங்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், அவ்வளோதான். இந்த திங்ஸ்லாம் உங்கள் பேட்மிண்டன் கிட் பேக்கில் எப்பயுமே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஜுரி ஆனாலும் சரி, உங்களுக்கு ராக்கெட் யூஸ் பண்ணும் போது ஸ்டிங் கட் ஆனாலும் சரி, சிசர்ஸ் வேணும், இது எல்லாமே நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கம்பல்சரி ஒரு பேட்மிண்டன் ஆடுறவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு பேட்மிண்டன் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.